ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மக்ரோனி பேல் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், அப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட நம்ம மக்ரோனியை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் இல்லைனா ஒரு 10 நிமிஷம் மக்ரோனி நல்லா வேகணும். அது வரைக்கும் இதை நல்லா பாயில் பண்ணுங்கள். இது நல்லா வெந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதை வடிகட்டியாச்சு. இதில் கோல்ட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா காத்தார விட்டுருங்க. இது நல்லா காத்தாரணும். இப்போ அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் சால்ட், அப்புறமா கொஞ்சம் மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா காத்தாரி இருந்துச்சுன்னா நல்லா முறுமுறுன்னு வரும். இப்போ பொரிச்சது கூட சால்ட், கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சம் புதினா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்படி நல்லா குலுக்கிடுங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் நம்ம போட்டிருக்க மசாலா. இப்போ ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு சுவையான மக்ரோனி பேல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டீ கூட ஈவினிங் டைமில் சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்க்யூ.